எல்டிவினா லைஃப் டைம் வேல்யூ. 25 வருஷத்துக்கு எத்தனை ரூபா அவட்ட வியாபாரம் பண்ண முடியும், தொடர்ச்சியா அவட்ட அந்த வியாபாரத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அகர்பத்தினா அது வந்து கோயில் கஸ்டமர் இருப்பாங்க, ஒரு பூசாரி கஸ்டமர் இருப்பாங்க, கடைகள் இருப்பாங்க, இண்டிவிஜுவல் இருப்பாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் அந்த கஸ்டமருக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கணும். அதை கரெக்டா நம்ம போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும், ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த டேட்டா தான் நமக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருந்தது. எங்க போனாங்க என் கஸ்டமர்லாம் நம்ம தேடிட்டே இருக்கோம். நம்ம அமேசான்ல ஒரு ஊதுபத்தி வாங்கினாலோ இல்ல அமேசான்ல ஒரு சானிடைசர் வாங்கினா கூட, தம்பி நீ டெட்டால் சானிடைசர் வாங்கி 2 மாசம் ஆச்சு, உன்னோட 100 ml டப்பா தீர்ந்துருக்குமே, அடுத்த டப்பா வேணுமா அப்படின்றது கரெக்டா கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவரு என் கடையில மாசம் தவறாம 5000 ரூபாய்க்கு மளிகை வாங்குறவர் யாருன்ற ரிப்போர்ட் கேட்டா ஆஃப்டர் இருக்கு, பில்லிங் இருக்கு, ஆள் இருக்கு, ரிப்போர்ட் பாக்குறது. அப்போ இந்த ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னா எல்லா பிரியாணிக்கு உண்டான அனைத்தையும் வீட்டுல வச்சுக்கிட்டு டெய்லி ஸ்விக்கில வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். இதான் பிரச்சனை. அங்க அவரு பிரியாணி போறாரு, இங்க இவரு பிரியாணி போறாரு. இப்படியே ட்ரைனிங்கா போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அஜீர்ணம் தான் நடக்கும். அப்ப நம்ம வீட்டு பிரியாணி சாப்பிடவே முடியாது.